வெல்கம் டு EUREKA Physics. இன்றைக்கி நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்த்துருவோம். ரொம்பவே குட்டியான யூனிட்டு, ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது. அந்த ஒரு கொஷினில் நம்ம ஈஸியாக 4 மார்க்ஸ் வாங்க முடியும். இதெல்லாம் பாக்கெட் கொஷின்னு சொல்லக்கூடிய ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. இந்த யூனிட்டை பொறுத்தளவு நீங்கள் தியரி நல்லா படிச்சுக்கணும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் உள்ள எல்லா இண்டிவிஜுவல் வேவ்ஸுக்கும் ஃப்ரீக்வென்சியும் அதோட வேவ் லென்த்தும் டேபுலர் காலம் பார்த்து நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. டைரெக்டாக கேட்டாங்கன்னா ஒன் வேர்டில் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதில் நியூமரிக்கில் ப்ராப்ளம் கேட்டால் அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு ஐடிக்கு ஃபார்முலா வந்து எப்சிலான் நாட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கான ஈக்குவேஷன் E நாட்டு, இதில் E நாட்டுங்கிறது ஆம்ப்ளிடியூடு, kz மைனஸ் ஒமேகா டி. ஒரு மேக்னெட்டிக் வேவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? B ஈக்குவல் டு அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆம்ப்ளிடியூடு sin kz மைனஸ் ஒமேகா டிங்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸ். இதில் ஆம்ப்ளிடியூடை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியும். E நாட்டுங்கிறது ஆம்ப்ளிடியூடு தான், ஜஸ்ட் இந்த வேவோட ஆம்ப்ளிடியூடு ஈக்குவல் டு velocity of light b naught. இது காமன், இதுக்கு தேவையானபடி எது கொடுத்தாலும் ரீஅரேஞ்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இது போக c ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட். இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. சம்மதர் வெலாசிட்டி இன் சம்மதர் மீடியம் எழுதுனோம்னா அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கு மியூ இன்ட்டு எப்சிலானாக இருக்கும். இதை நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும்? 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ நாட் மியூ ஆர், எப்சிலான் வந்து எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர்னு எழுதலாம் இல்லையா? அப்போ இதோட வேல்யூ தான் என்னது? சி. நம்ம பார்த்துக்கோ, மியூ நாட் எப்சிலான் நாட் 1 பையில் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து சி. அப்போ சி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ ஆர் எப்சிலான் ஆர்னு எழுத முடியும் விஏ. ஓகே, இது போக டென்சிட்டி வச்சு பார்த்துருவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எனர்ஜி டென்சிட்டி பார்த்தோம்னா அது வந்து UE ஈக்குவல் டு ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்னு இருக்கும். இதில் ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னா இதுலேயும் பாதி, விச் மீன்ஸ் 1/4 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் ஆயிரும். இதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் வேவுக்கு அதே மாதிரி டி வச்சு எழுத முடியும். இது வந்து எனர்ஜி b ஸ்கொயர் பை மியூ நாட்டு. இதில் ஆவரேஜ் வேல்யூ பார்த்தோம்னா 1/4 b நாட் ஸ்கொயர் பை மியூ நாட்டு. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1/4 எப்சிலான் நாட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயருக்கு ஈக்குவல். இந்த இடத்துல ஆவரேஜ் பார்க்கும்போது இ நாட் போட்டுக்கோங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கு EM வேவுக்கு ஆவரேஜ், இது தனித்தனியாக ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கு ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னா ஆஃப் இன்ட்டு எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயர். இது எப்படி அப்படின்னா இது ரெண்டோட காம்பினேஷன், இதையும் சேர்ந்த காம்பினேஷன் ஆட் பண்ணோம்னா ஆஃப் வந்துடும் எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயர். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கு இன்டென்சிட்டி ஐ கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து ஆஃப் எப்சிலான் நாட் E நாட் ஸ்கொயர் இன்டு சி. பாயிண்டிங் தியரம், அந்த பாயிண்டிங் வெக்டார் எஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 மியூ நாட் இ கிராஸ் பி. இது டைரெக்டாக தான் கேட்குறாங்க, இது வந்து ப்ராப்ளம் கேட்கறதில்ல. டைரெக்டாக அந்த தியரம் என்னன்னு கேட்டால் இது எழுதிக்கலாம். அடுத்து ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஒரு அப்சார்பிங் சர்ஃபேஸ் இருக்கு, அப்படின்னா அதில் ப்ரெஷர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இன்டென்சிட்டி பை வெலாசிட்டி ஆஃப் லைட் இருக்கும். இதுவே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருந்தால் இது 2 டைம்ஸ் இருக்கும். ப்ரெஷர் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி பை சியாக இருக்கும். இதில் இருந்தும் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாஸ் நமக்கு போதும். தியரி கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்க சான்ஸ் அதிகம். அதுவும் ஒரு டேட்டா டைப்பில் ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்து அந்த வேவை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறது, இல்லை வேவ் லென்த்து கொடுத்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் என்ன வேவ்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி கேட்க சான்ஸ் அதிகம். தியரியும் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நியூமரிக்கல்ஸ் பார்த்துருவோம்.
பேசிக் கான்செப்டை செக் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கொஸ்டின். ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவு அதோட ஸ்பீடு வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்து சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஃப்ரீக்வன்சி மாறுச்சுன்னா அதோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். அப்போ அதோட ஸ்பீடு வந்து எப்போ சேமாக இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் சேம் ஃபார் ஆல் இன்டென்சிட்டிஸ். லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருந்தாலும் அது ஸ்பீடை வந்து அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதே கான்செப்ட் பாருங்க. த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், எது சரியான ஆப்ஷன் பாருங்க. சி ஆப்ஷன் கரெக்ட். டிராவல் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் வித் ஸ்பீட் ஆஃப் லைட். அதோட வெலாசிட்டி வந்து எல்லா வேவ்ஸும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் உள்ள எல்லா வேவ்ஸுமே ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போகும். எங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸில் மட்டும்தான் போகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. சவுண்ட் வேவோட ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு லைட் வெலாசிட்டி. செகண்ட் வந்து ட்ராவல் இன் சேம் ஸ்பீட் இன் ஆல் மீடியா சொல்ல முடியாது. மீடியம்குள்ளே மாறும் போது அதோட ஸ்பீடு வந்து குறையும். டென்ஸ் மீடியத்துக்குள்ளே போகும்போது ஸ்பீடு கண்டிப்பாக குறையும். டு நாட் ட்ராவல் த்ரூ மீடியம் சொல்கிறாங்க. மீடியம் இருக்கு இல்லை, அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ப்ராபகேட் ஆக முடியும். அதனால ஆப்ஷன் சி மட்டும் கரெக்ட். சி ஆப்ஷன், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஒரு சோர்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ரிலீஸ் பண்ணுது. அதோட ஃப்ரீக்வன்சி இன் ஹெர்ட்ஸில் கொடுத்துக்கிட்டு அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட வேவ் லென்த் கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கு வந்து ஃப்ரீக்வன்சி 8.2 × 10⁶ ஹெர்ட்ஸ். ஸோ நமக்கு என்ன ரிலேஷன் தெரியும்? C = நியூ லாம்டான்னு ஒரு ரிலேஷன் தெரியும். இதை லாம்டாக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. C/நியூ. சியோட வேல்யூ 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் லைட் ஸ்பீடு பை இவங்க கொடுத்த 8.2 × 10⁶. இதை நான் கால்குலேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். டைரெக்டாக எழுதிக்கிறேன். நீங்கள் கால்குலேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒரு மெட்டீரியல் சர்ஃபேஸில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா அதோட மொமெண்டம் எனர்ஜி இருக்குமா இருக்காதான்னு கேட்குறாங்க. இது வந்து பேசிக் தியரி, கான்செப்சுவல் செக்கிங்கு. இது வந்து ஒரு ஃபோட்டான் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். அதனால இதில் கண்டிப்பாக எப்பயுமே எனர்ஜி இருக்கும். எனர்ஜி நாட் ஈக்குவல் டு 0, அதில் டவுட் வேண்டாம். அதில் ஃப்ரீக்வன்சி இருக்குது. E = hன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதுக்கு எனர்ஜி இருக்குது. எனர்ஜி பேக்கெட்ஸ் அதை ட்ராவல் பண்ணும். அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இது மாஸ்லெஸ் இருந்தாலும் P = mv மொமெண்டத்துக்கு மாஸ் தேவை. ஆனால் இது மாஸ்லெஸ்ஸாக இருந்தால் கூட இது பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போ இதுக்கு எப்பயுமே இட் ஹாஸ் மொமெண்டமும் இருக்கும், எனர்ஜியும் இருக்கும். மாஸ் மட்டும்தான் கிடையாது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு. அது எனர்ஜி பேக்கெட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஃபோட்டான்ஸாக. இதுவும் பாருங்க. அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ஒரு மெட்டீரியல் மீடியத்தில் நார்மலாக பெர்பெண்டிகுலராக வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆகும்போது அது வித் சம் எனர்ஜி, எனர்ஜியோட ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் என்னன்னு கேட்குறாங்க. அப்சார்பிங், ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுக்குமே இன்டென்சிட்டி வச்சு ப்ரெஷருக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருந்தேன். இப்போ எழுதுறேன். அந்த ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு? அது ப்ரெஷருக்கு வந்து 2 டைம்ஸ் இன்டென்சிட்டின்னு சொன்னேன் இல்லையா? இங்கே மொமெண்டம் எழுதுறோம். மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் E/c இருக்கும். இது பேசிக். இதை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன தெரியும்? ஃபோர்ஸுக்கு எழுதுறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் எழுதலாமா? அப்போ 2E/c இது வந்து மொமெண்டத்தோட வேல்யூ. இங்கே ஒரு T இருக்கனால T பண்ணிக்கிறேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். F/a எடுத்துக்கிறேன், அவங்க ப்ரெஷர் கேட்டிருக்கனால. அப்போ 2E/ ஒரு A மட்டும் ஆட் பண்ணணும், ATC. இதுதான் என்னது? ப்ரெஷர். அப்போ 2E ATCங்கிற எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம். மொமெண்டம் எழுதுகிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் Fன்னு தெரியும். F/aக்கு திரும்ப A ஆட் பண்ணுறோம், அதுதான் ப்ரெஷர். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லேருந்து தான் நம்ம இதை டெரைவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆம்ப்ளிடியூட்னா E = E0 sin kx - ωt போட்டோம் இல்லையா? இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. E0 கொடுத்துருக்காங்க 18 V/m. மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறாங்க. ஸோ கேட்குறது வந்து B0. நமக்கு ரிலேஷன் தெரியும். E0 = CB0 or else B0 = E0/c. இது வந்து 18 இருக்கு by 3 × 10⁸. ஸோ நமக்கு என்ன வரும்? 6 × 10⁻⁻8 டெஸ்லா. ஒரு புது சிஸ்டத்தில் ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து நம்ம இன்டர்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
அதுக்கு எப்சிலான் நாட் மியூ நாட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே அதுக்கான ரிலேஷன் தெரியும். 1/√ மியூ நாட் எப்சிலான் நாட் ஈக்குவல் டு 1/√ வேல்யூஸ் கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். 16னா 4 வெளியே வரும். அப்போ C ஈக்குவல் டு 0.25. அந்த நியூ யூனிட்னு கொடுத்தோம்னா இது யூனிட்ஸ்னு போட்டுக்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ப்ராபகேட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸில். அதோட வேவ் லென்த் வந்து 3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன் இருக்குது. அதோட மேக்ஸிமம் மேக்னிடியூட் வந்து E0ஓட வேல்யூ வந்து 10 இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் எழுதும்போது கண்டிப்பாக E0 இடத்துல 10 வந்துடும். அடுத்து சைன் வந்துடும். அப்போ T மைனஸ் x/cங்கிறது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ஒமேகா வேல்யூ மட்டும்தான். ஒமேகா தெரிஞ்சால் இந்த ஈக்குவேஷன்ஸில் எது கரெக்டான ஈக்குவேஷன் பண்ணிடலாம். இப்போ ஒமேகாக்கு நம்ம என்ன ரிலேஷன் தெரியும்? 2π/நியூ. இந்த நியூவை நம்ம எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்? 2πc/λ போட்டுக்கலாம். அப்போ 2π இன்ட்டு 3 × 10⁸ வேல்யூ லேம்டா அவங்க கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 3 மில்லிமீட்டர். மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 3 கட் பண்ணிக்கலாம். இது மேலே போச்சுன்னா 11 ஆகும். இப்போ 2π × 10⁻11 ரேடியஸ் பர் செகண்டு. இதை வச்சுக்கிட்டு இது எந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்த மாதிரி டேட்டா டைப்பில் கொஸ்டின் கேட்க சான்ஸ் ரொம்ப அதிகம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து எதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கோ அந்த ஃபாலோயிங் லிஸ்ட்டில் எது ஹை ஃப்ரீக்வன்சின்னு பார்த்துக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டில் காமா ரேஸ் தான் ஹை ஃப்ரீக்வன்சி. இட் இஸ் கிரேட்டர் தென் விசிபிள். இது கிரேட்டர் தென் ஐஆர். அது ரேடியோ வேவோட கிரேட்டர் ஃப்ரீக்வன்சி சைஸு. வேவ் லென்த்னு பார்த்தோம்னா ரேடியோ வேவ்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். அப்படியே மாற்றி எழுதிக்கணும். இது முக்கியமான டைப்பு. இந்த கொஸ்டின் இதே சிமிலர் டைப்பில் கேட்க அதிக சான்ஸ் உள்ள டைப்பு. நான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். என்னென்னா எனர்ஜி கொடுத்துட்றாங்க. எனர்ஜி கொடுத்துட்டு அது என்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், என்ன டைப்பு, என்ன ரீஜியனில் வருது அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ரீஜியன் கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன வேணும்? ஃப்ரீக்வன்சி வேணும், இல்லைனா வேவ் லென்த் வேணும். இது கொடுத்தா நம்ம டேரெக்டாக கால்குலேட் பண்ணலாம். எனர்ஜி கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு தெரியும் E = h/நியூ. இந்த நியூ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? h/λ, hc/λ. அப்போ இது வந்து லேம்டான்னு எழுதணும்னா we will get hc/e. இப்போ சப்ஸ்டியூஷன்ஸ் போங்க. 6.6 × 10⁻34 ஜூல் செகண்ட் h வேல்யூ. C வேல்யூ வந்து 3 × 10⁸8 டிவைடட் பை E வந்து 2.06 எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஜூலாக கன்வெர்ட் பண்ணோம்னா 1.602 × 10⁻19. நான் கால்குலேஷன் பர்பஸ்க்காக 1.6 போடுறேன். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 19.8 கிடைக்கும். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3.3 ஆல்மோஸ்ட் கிடைக்கும். இன்ட்டு 10⁻34 இன்ட்டு இங்கே ஒரு 10⁸8 இருக்குது. இது மேலே கொண்டோம்னா 10⁻+19 ஆயிரும். இப்போ இது 19 27. அப்போ -7 மட்டும் இருக்குது. இதை கட் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக 6 வருது. 6 × 10⁻7 தட் இஸ் இன்னொரு 3 0 சேர்த்தோம்னா 6000. அப்போ 10 பவர் என்ன ஆகும்? பவர் -10 ரைஸ் ஆகும். தட் இஸ் 6000 ஆம்ஸ்ட்ராங். 6000 ஆம்ஸ்ட்ராங் லேம்டா இருந்தால் அது என்ன ரேஞ்சு? விசிபிள் ரேஞ்ச். விசிபிள் ரேஞ்சு அதோட ரேஞ்ச் எதுல இருந்து இருக்கு? 4000 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 7800 வரையும் விசிபிள் ரேஞ்சு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க ரொம்ப சான்ஸ் அதிகம். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண நீங்கள் டேபிளும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வேவ் லென்த்தோட வேல்யூஸும் எல்லா ரேஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சுக்கணும். அதை மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த யூனிட்டில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மாஸையும் யூஸ் பண்ணிட்டோம். தியரி பார்ட் ரொம்ப முக்கியம், அதை படிச்சுக்கோங்க. ஈஸியான யூனிட்டை ஈஸியாக அலட்டாமல் ஸ்கோர் பண்ண முடியும். இன்றைக்கி டேக்கான சேலஞ்ச் இந்த கொஸ்டினை டைரெக்டாக தியரியிலேருந்து ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.